கரூர் சம்பவம் மேன்மேட் டிசாஸ்டர் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். அங்கு என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது? நீதிபதி தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? விவரங்களை சொல்லுங்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் ஒரே வரியை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார். 41 உயிர்களை பலிகொண்டிருக்கக்கூடிய இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது முழுக்க மேன்மேட் டிசாஸ்டர் என்று சொல்லுகின்றார். அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரழிவு என்றுதான் குறிப்பிட்டு சொல்லுகின்றார் நீதிபதி அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்களிடமும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடமும் அடுத்தடுத்து நீதிபதிகள் கேள்வியை கேட்க இருக்கின்றார்கள். அதன்படி நீதிபதி அவர்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையை கையில் எடுத்த உடனேயே அவர் கேட்ட கேள்வி, விஜயனுடைய தேர்தல் பிரச்சார பேருந்து போன பொழுது 2 வாகனங்கள் இடித்துக் கொண்டு அந்த பிரச்சார பேருந்துக்கு அருகே விழுந்தது, நீங்கள் அதை பார்த்தீர்களா என்பதாகத்தான் இந்த வழக்கினுடைய விசாரணையை கையில் எடுத்தவுடன் நீதிபதிகள் முதல் கேள்வியாக கேட்டார்கள். ஏனென்றால் சமூக வலைதளங்களிலே விஜயை பின்தொடர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவு ஆவேசமாக வந்து கொண்டிருந்தார்கள், அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் பின்பற்றாமல் வந்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கான ஒரு உதாரணமாக இருந்தது அந்த காட்சி. நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணை கட்டுகளை எடுத்த உடனேயே முதலில் மனுதாரர்களை நோக்கி அரசு தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்வி அதுதான். அந்த 2 வாகனங்கள் மோதி விழுந்த அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு மனுதாரர் தரப்பினுடைய வழக்கறிஞர் நாங்களும் அதை பார்த்தோம் என்று சொன்னார்கள். அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்று கேள்வி எழுப்பிய இந்த நீதிபதிகள், வழக்கு பதிவு செய்வதற்கு கூட நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா என்று கேள்வி எழுப்பிய பிறகு, இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திலே உயிரிழந்த 41 பேருக்கு முதலில் நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதிமன்றத்தின் தரப்பில் என்று கூறி நீதிபதி அவர்கள் இரங்கல் தெரிவித்தார். அதன் பிறகு அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்த பிறகு பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா, நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று அரசு தரப்பை நோக்கி நீதிபதி அவர்கள் ஒரு கட்டமான கருத்தை சொல்லி இருக்கின்றார். அது போன்ற ஒரு சம்பவம் நடந்த உடனேயே பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று அந்த வழக்கறிஞர்களை நோக்கி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதே நேரம் அரசு தரப்பிலே தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட இடத்தை தான் நாங்கள் கொடுத்தோம், 11 நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்தோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட அதே இடத்தில் தான் சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் பரப்புரை செய்து கொடுத்து சென்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிக்கு 559 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட்டனர் என்றும் கூறியிருக்கின்றார் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர். அது மட்டுமல்லாமல் அரசு மீது குற்றம் குறை கூறுவது எளிது, ஆனால் இவர்கள் டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை திடீரென செப்டம்பருக்கு மாற்றி இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் கூறியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.